ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം സപ്തമസ്കന്ധം ഏഴാவது സ്കന്ധത്തിലെ അതാ മംഗളകരമായിരിக்கிற ത്രയോദശോ അധ്യായ 13வது അധ്യായം ത്രിശங்கு விஸ்வாமித்ர சங்கமமாக்கும் இந்த அத்தியாயத்தில் ஜனமேஜயன் அப்படிங்கிற பரீட்சித்து புத்திரனுக்கு வியாச பகவான் வர்ணிக்கிறார். ஜனமேஜயனோட கேள்வியோடு கூடிட்டு இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுறது. அதனால ராஜோவாஜா அப்படிங்கிறது இங்கே ஜனமேஜயன் அவரோட டவுட்டை வியாச பகவான் கிட்ட கேட்டார். 1வது ஸ்லோகம். ஹரிச்சந்திரஹா கிருதோ ராஜா சஜீவைர் நிருபசாசனாத். ஹரிச்சந்திரகிருதோ ராஜா சஜீவைர் நிருபசாசனாத். ஹரிச்சந்திரஹா கிருதஹ ராஜா சஜீவைஹி நிருபசாசனாத். த்ரிசங்குஹ து கதம் முக்தஹ தஸ்மாத் சண்டாலதேஹதஹ. ത്രിശങ്കുസ്തു കഥം മുക്തസ്തസ്മാത് ചണ്ഡാലദേഹത. രാജാവോട് ആജ്ഞയെ അനുസരിച്ച് മന്ത്രികളെല്ലാം ഹരിചന്ദ്രനെ ராஜாவாயிட்டு வாழ வச்சா. ஆனா த்ரிசங்கு எப்படி அதுக்கப்புறமா அந்த சண்டால தேகத்திலேருந்து முக்தனானார் அப்படின்னு ஜனமேஜயன் டவுட்டு கேட்கிறார். 2வது டவுட்டு 2வது ശ്ലോകത്തില്. മൃതഃ വാ വനമധ്യേതു ഗംഗാതീരേ പരിപ്ലുതഃ. ഗുരുണാ വാ കൃപാം കൃത്വാ ശാപാത് തസ്മാത് വിമോചിതഃ. മൃദോ വാ വനമധ്യേതു ഗംഗാതീരേ പരിപ്ലുതഃ. ഗുരുണാ വാ കൃപാം കൃത്വാ ശാപാത് തസ്മാത് വിമോചിതഃ. கங்காதீரத்தில் இருக்கிற வனங்களில அப்புறக்கும் இப்புறக்கும் நடந்துட்டு இறந்து போயிட்டாரா? அப்படி இல்லைன்னா குருவோட அனுகிரகத்தால அந்த சாபத்திலேருந்து விடுபட்டாரா? 3வது ஸ்லோகத்திலையும் ஜனமேஜயன் வியாச பகவான் கிட்ட சொல்லறதுதான். ஏதது விற்த்தாந்தம் அகிலம் கதயஸ்வ மம அக்ரதஹா. சரிதம் தஸ்ய நிருபதேஹே ஸ்ரோதுகாமஹ அஸ்மி சர்வதா. ஏதத்விருத்தாந்தமகிலம் கதயஸ்வ மமாக்ரதா. சரிதம் தஸ்ய நிருபதே ஸ்ரோதுகாமோஸ்மி சர்வதா. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லித்தாருங்கோ. அந்த ராஜாவோட கதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இருக்கு. 4வது ஸ்லோகம். வியாச பகவான் அதுக்கான பதில சொல்லறார். அதனால வியாச உவாச்ச. அபிஷிக்தம் சுதம் கிருத்வா ராஜா சந்துஷ்டமானசா. காலாதிக்ரமணம் தத்ர சகார சிந்தயன் சிவா. புத்திரனை ராஜாவாயி பட்டாபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறமா அதை தெரிஞ்சுட்ட ராஜாக்கு குஷியாச்சு. ராஜா அதுக்கப்புறம் தேவி பக்தனாயிட்டு வனத்திலேயே வாழ்க்கையை நயிச்சார். 5வது ஸ்லோகம். ஏவம் கச்சதி காலேது தபஸ்தப்த்வா சமாஹிதா சம்ஆஹிதஹ. द्रष्टुं दारान् सुदादींश्च. द्रष्टुं दारान् सुत आदीन् च. तद् अगाद् कौशिकः मुनिः. द्रष्टुं दारान् सुदादींश्च तदागाத் கௌஷிகோ முனி. அப்படி காலம் கடந்து போகவே தபசு செஞ்சு கான்சன்ட்ரேஷனோடு கூடிட்டு பகவானில நம்பிக்கையோடு கூடி இருக்கிற அந்த விஸ்வாமித்ர மகர்ஷி மனைவியையும் புத்திரர்களையும் பார்க்கறதுக்காயிட்டு வந்தார். 6வது ஸ்லோகம்.
आगत्य स्वजनं दृष्ट्वा सुस्थितं मुदम् आप्तवान् भार्यां पप्रच्छ मेधावी स्थितम् अग्रे सपर्यया. அப்படி வந்தபோது அவரோடு ஆளுகள் எல்லாம் சுகமாயிருக்கா, சொந்த பந்தங்கள் எல்லாம் சுகமாயிருக்கா, மனைவி புத்திரர்கள் எல்லாம் சுகமாயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு குஷியானார். ரெஸ்பெக்டோடு கூடிட்டு கணவரை பூஜை பண்ணிட்டு முன்னால நிற்கிற சேவிச்சுட்டு நிற்கிற மனைவி கிட்ட ரொம்ப ரொம்ப புத்தி இருக்கிற விஸ்வாமித்ர மகர்ஷி கேட்டார். 7வது ஸ்லோகம். दुर्भिक्षेदु कदं कालस्त्वया नीदसुलोचने अन्नं विना त्विमे बाला पालिदा केन तद् वद. அழகி, ராஜ்யம் ஃபுல்லா சாப்பிட்றதுக்கே இல்லாம சிரமப்பட்டு இருக்கிறத நீ எப்படி இത്രയും காலம் இந்த குழந்தைகளெல்லாம் நன்னா காப்பாத்திண்டு வாழ்ந்தாய்? சாப்பாடில்லாக்கி நீ எப்படி இந்த குழந்தைகளை பரிபாலனம் பண்ணினாய்? ராஜ்யத்திலேயே யாருக்குமே சரியா சாப்பாடு கிடைக்கலையே, அதை எப்படி ஆக்கும் அப்படிங்கிறத சொல்லு. 8வது ஸ்லோகம். அஹம் தபஸ்வி சன்னத்தோ நாகதः शृणु सुन्तरे. அஹம் தபஸ்வி சன்னத்தः न आगतः शृणु सुन्तरे. किं कृतं तु त्वया कान्ते विना द्रव्येण शोभने. அழகி, நான் சொல்றத கேளேன். தபஸில் முழுகினதுனால எனக்கு இந்த பக்கம் வரத்துக்கு முடியலை. நான் பகவானில் லயிச்சு உக்காந்துட்டேன். தபஸெல்லாம் முடிஞ்ச அப்புறம்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டேன். ராஜ்யத்தில் ஃபுல்லாக சிரமமாக இருந்தது அப்படிங்கிற விஷயம் இப்போ தான் தெரிஞ்சது எனக்கு. பணம் இல்லாம நீ எப்படி வாழ்ந்தாய், அதை சொல்லேன். 9வது ஸ்லோகம். மயா சிந்தா கிருதா தத்ர ஸ்ருத்வா துர்பிக்ஷம் அல்புதம் ந ஆகதஹ அஹம் விசாரிய ஏவம் கிம் கரிஷ்யாமி நிர்தனஹ. மயா சிந்தா கிருதா தத்ர ஸ்ருத்வா துர்பிக்ஷம் அல்புதம் நாகதோஹம் விசாரியைவம் கிம் கரிஷ்யாமி நிர்தனா. அதிபயங்கரமான தாரித்ரியத்தை சம்பந்திச்சு நான் அங்க கேள்விப்பட்டேன், வனத்தில் கேள்விப்பட்டேன். இருந்தாலும் நான் இந்த பக்கம் வராத்தது பணமும் அதே மாதிரி வேற எந்த சௌகரியங்களும் அரேஞ்ச் பண்றதுக்கு சாதிக்காத நான் இங்க வந்துட்டு என்ன காரியம் அப்படின்னு நினச்சிட்டாக்கும். நான் இங்கே வந்தானாலும் உங்களொன்னும் சுஷ்டிக்கிறதுக்கான பைசா என்கிட்ட இல்லை. பணமே இல்லாமல் நான் இங்கே வந்து என்ன பண்ணுறதுக்கு? அதனால் அப்படியே நினச்சி அப்படியே அங்கே உட்காந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் அவர். 10வது ஸ்லோகம். அஹமாப்யதிவாமோரு பீடிதக்ஷுதயாவனே அஹம் அபி அதி வா உருபீடிதः க்ஷுதயாவனே பிரவிஷ்டः சௌரபாவேன குத்ரசித் ஷோபச ஆலயே. பிரவிஷ்டௌரபாவேன குத்ரசித் ஷோபசாலயே. அந்த வனத்தில் வச்சு நானும் பட்டினியால் சிரமப்பட்டு போயிட்டேன். ஏதோ ஒரு சண்டாளனோடு குடிலில் ஒரு திருடன மாதிரி உள்ள நுழையவும் செஞ்சேன். 11வது ஸ்லோகம். ஸ்வபஜம் நித்ரிதம் திருஷ்ட்வா க்ஷுதயா பீடிதோ வ்ருஷம் மகானசம் பரிஜ்ஞாய பக்ஷ்யார்த்தம் சமுபஸ்திதா. சண்டாளன் தூங்கின்னு இருக்கான் அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டேன். அதை பார்த்த நான் பசி தாங்க முடியாதக்கு ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு
சமையலறை எங்கே இருக்கு அப்படின்னு தேடி பிடிச்சு அங்க போய் சேர்ந்தேன். 12வது ஸ்லோகம். யதா பாண்டம் சமுத்தாட்ய பக்வம் ஸ்வதனுஜாமிஷம். யதா பாண்டம் சமுத்தாட்ய பக்வம் ஸ்வதனுஜ ஆமிஷம். கிருஹ்ணாமி பட்சணார்த்தாய ததா திருஷ்டஸ்து தேன வை. ததா திருஷ்டஹாது தேன வை. பாத்திரத்தை திறந்து அவன் சமையல் பண்ணி வச்சிருக்கிற நாயோடு மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு நான் துணிஞ்சோன சண்டாளன் அதை பார்த்தேன். பசியில என்ன சாப்பிட்றதுன்னே தெரியாது, எதை கிடைச்சாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற மனோபாவம் வந்துவிடும். அதனால அந்த டைம்ல எனக்கு அந்த ஒரு நாயோடு மாம்சத்தை சாப்பிட்றதுக்கு தோணிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆனோன சண்டாளன் அதை பார்த்தேன். 13வது ஸ்லோகம். பிருஷ்ட கஸ்துவம் கதம் பிராப்தோ கிருஹே மே நிஷி சாதரம். ப்ரூஹி காரியம் கிமர்த்தம் தம் உத்தாடயசி பாண்டகம். பிருஷ்டः கः त्वं कथं प्राप्तः गृहे मे निशि सादरं. ब्रूहि कार्यं किमर्थं त्वं उद्घाटयसि भाण्डकम्. அந்த சண்டாளன் என்கிட்ட கேட்டான், நீ ஆராக்கும் என்னத்துக்கு இந்த அர்த்தராத்திரியில என்னோடு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாய், என்னத்துக்கு வந்திருக்காய் அப்படிங்கிறத சொல்லு. என்னத்துக்கு என்னோடு சமையலறைக்குள்ள இருக்கிற நான் சமைச்சு வச்சிருக்கிற அந்த மாமிச பாத்திரத்தை திறந்தாய். 14வது ஸ்லோகம். இதி உக்தஹா ஷபசேன அஹம். இத்யுக்த ஷபசேனாஹம் சுதயா பீடிதோ ப்ரிஷோ தமோவாச்சம் சுகே சாந்தே காமம் கத்கதயா கிரா. இப்படி அந்த சண்டாளன் என்கிட்ட கேட்டோன்னே பசி தாங்க முடியாத நான், பிரியமானவளே மனைவி, அவங்கிட்ட அழுதுண்டு இப்படி சொன்னேன். 15வது ஸ்லோகம். பிராமணஹா அகம் மகாபாகா தாபசஹா க்ஷுதய அர்த்திதஹா. சௌரபாவம் அனுப்ராப்தஹா பட்சியம் பஷ்யாமி பாண்டகே. பிராமணோஹம் மகாபாகா தாபச க்ஷுதயார்த்திதா. சௌரபாவம் அனுப்ராப்தோ பட்சியம் பஷ்யாமி பாண்டகே. நல்ல ஹிருதயம் இருக்கிறவரே, நான் சொல்றத கேளுங்கோ. நான் ஒரு பிராமணனாக்கும் அப்படின்னு அந்த சண்டாளன் கிட்ட நான் சொன்னேன். பசி தாங்க முடியாம கதிகட்டு நிற்கிற ஒரு தாபசன் கூடியாக்கும். நான் ஒரு திருடன மாதிரி இங்க வந்து உன்னோடு சமையல் கட்டில் இருக்கிற பாத்திரத்தில் ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு பரவின்னு இருக்கேன். 16வது ஸ்லோகம். சௌரபாவேன சம்பிராப்தோஸ்ம்யதிதிஸ்தே மகாமதே. சுதிதோஸ்மி ததஸ்வாத்ஞாம் மாம்சமத்மி சுசம்ஸ்கிருதம். சௌரபாவேன சம்பிராப்தः அஸ்மி அதிதிஹி தே மகாமதே. சுதிதः அஸ்மி ததஸ்வ ஆத்ஞாம் மாம்சம் அத்மி சுசம்ஸ்கிருதம். நல்ல பெரிய மனசு இருக்கிறவரே அப்படின்னு விஸ்வாமித்ர மகர்ஷி அந்த சண்டாளனை கூப்பிட்டு சொன்னார். திருடன மாதிரியாக்கும் நான் வந்தேன்னா கூடியும் உன்னோடு அதிதியாக்கும் நான். எனக்கு பசி தாங்க முடியலை,
நீ சமையல் கட்டில சமைச்சு வச்சிருக்கிற இந்த உணவை ஏதோ ஒரு மாம்சத்தையாக்குமே சமைச்சு வச்சிருக்காய், ஏதோ ஒரு மிருகத்தை கொன்று அந்த மாம்சத்தை சமைச்சு வச்சிருக்காய், அதை நான் சாப்பிட்டுக்கட்டுமா அப்படின்னு சண்டாளன் கிட்ட கேட்டார் விஸ்வாமித்ர மகர்ஷி. அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத விஸ்வாமித்ர மகர்ஷியே வர்ணிக்கிறார். இத்தனை நேரம் சொன்னது வியாச பகவானாக்கும் ஜனமேஜயன் கிட்ட என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்ப விஸ்வாமித்ர மகர்ஷி மனைவி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது. அதனாலயாக்கும் இங்க விஸ்வாமித்ர உவாஜா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கப்படுறது. விஸ்வாமித்ர உவாச்ச 17வது ஸ்லோகம். शोभजस्तु वजश्रुत्वा मामुवाच सुनिश्चितं भक्षं मा कुरु वर्णाग्र्य जानीहि शोभजालयम्. நான் சொன்னதை கேட்ட சண்டாளன் என்கிட்ட திருடமாயிட்டு சொன்னார், கூடாது கூடாது சாப்பிடக்கூடாது, ஏ பிராமணா இது ஒரு சண்டாளனோடு குடிலாக்கும், அதை தெரிஞ்சுக்கோ, இங்க வந்து நீ சாப்பிடாதே, நீ ரொம்ப சிரேஷ்டனாக்கும். 18வது ஸ்லோகம். துர்லபம் கலு மானுஷ்யம் தத்ராவிஜதி ஜன்மதா திஜத்வே பிராமணத்துவம் ச துர்லபம் வேத்சி கிம் நஹி. மனுஷ ஜென்மம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம், அதுலேயும் திஜத்துவம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். மனுஷனாயிட்டு பிறந்துட்டு மறுபடியும் உபநயனம் எல்லாம் கழிஞ்சு பிராமணனாயிட்டு மாறுறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஜென்மம்தான். திஜம் திஜன் அப்படின்னா பிராமணனாகலாம், வைசியனாகலாம், சத்திரியனாகலாம். அதுலயே பிராமணத்துவம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? 19வது ஸ்லோகம். दुष्टाहारो न कर्तव्य दुष्ट आहारो न कर्तव्यः सर्वदा लोकम् इच्छता अग्राह्या मनुना प्रोक्ताः कर्मणा सप्त च अन्त्यजाः. दुष्टाहारो न कर्तव्य सर्वदा लोकमिच्छता अग्राह्या मनुना प्रोक्ता कर्मणा सप्तजान्त्यजा. कर्मणा सप्त च अन्त्यजाः. சிரஷ்டலோகங்கள் ஆகிரகிக்கிறவன் ஒரு தரத்திலையும் துஷிச்ச ஆகாரங்களை சாப்பிடப்படாது அப்படின்னு மனுஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்கே. கர்மத்தால நீஜத்துவம் பிராபிச்ச 7 விதமான சண்டாளர்களை சம்பந்திச்சு மனுஷாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. 20வது ஸ்லோகம். त्याजोऽहं कर्मणा विप्रा शोभजो नात्र संशया निवारयामि भक्ष्या त्वां न लोभेनाञ्जसा द्विजा. हे ब्राह्मणा, கர்மத்தால சண்டாளனான நான் எல்லாராலையும் உபேட்சிக்கப்பட்டவனாக்கும் சந்தேகமே இல்லை. அதனால நீங்கள் அதை சாப்பிடாதங்கோ. என்னோடு அத்தியாகிரகத்தால நான் இதை சொல்றது கிடையாது. நீங்கள் சாப்பிட்டானா எனக்கு அந்த சாப்பாடு கம்மியாயிடுமே அப்படின்னு நினைச்சு நான் இதை சொல்றது கிடையாது. நீங்கள் அதை சாப்பிட்டா உங்களுக்கு அது சிரேஷ்டதை இல்லை, அதனாலே ஆக்கும் நான் இதை சொல்லறேன்.